முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் இன்றைக்கி தன்னுடைய முதல் உரையிலேயே அரசியல் வட்டாரங்களை தெறிக்க விட்டிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். பல விஷயங்களை இன்றைக்கி அவர் பேசியிருக்கார். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஆட்சியில் பவர் சென்டர் அப்படிங்கிறது அவர் மட்டும்தான் அப்படின்னும், அவங்களுடைய கட்சியில் யாரையுமே ஆட விடமாட்டேன் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு. ரெண்டாவது முக்கியமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பைசா கூட மக்கள் பணத்துலேருந்து எடுக்க மாட்டேன், வேறு யாரையுமே எடுக்கவும் விட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உறுதியை கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்சி ஜாதி மதம் எதுவுமே சாராமல் ஒரு நியூட்ரலாக நின்று எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு ஆட்சியாக அமையும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியும் கொடுத்துருக்காரு. அண்ட் இந்த ஆட்சியில் மேலும் ஒரு சிறப்பம்சமாக அவர் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ரொம்ப வெளிப்படையாக டிரான்ஸ்பரன்சியாக இந்த ஆட்சி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேலே தமிழக கவர்மெண்ட் கடனில் இருக்கிறதாகவும், அதை தான் ஒரு வெள்ளை அறிக்கையாக வெளியிடுறதாகவும் சொல்லியிருக்காரு. நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளுமே மக்களுக்கு வெளிப்படையாக தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம், தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சி, விஜய் சர்க்கார் எந்த அளவுக்கு ஹிட் அடிக்க போகுதுன்னு.